ஆச்சரியமான ஒரு நிகழ்வை பார்க்கலாம். ஸலாஹுத்தீன் அய்யூபியினுடைய வாப்பா நஜ்முத்தீன் அய்யூபி. இந்த நஜ்முத்தீன் அய்யூபி இந்த நூருத்தீன் ஜங்கியினுடைய ராணுவ தளபதியாக இருக்கிறார். இவர் திருமணமே முடிக்காமல் பல நாட்கள் வாழ்கிறார். நாட்கள் கடக்குகிறது. இவருக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார் நஜ்முத்தீன் அய்யூபிக்கு. இப்போ நஜ்முத்தீன் அய்யூபி இடத்தில் போய் சொல்கிறார், எனது சகோதரனே, எனது தம்பியே, நீ ஏன் திருமணம் முடிக்க மறுக்கிறாய்? நான் உனக்கு என்ன பெண்ணை பார்க்க வேண்டும்? ஈராக்கினுடைய அழகியை பார்க்க வேண்டுமா? இந்த தேசத்தினுடைய ராணி கூட உன்னை திருமணம் முடிக்க விரும்புகிறாய், ஆதலால் நீ திருமணம் முடிக்கலாமே என்று சொன்ன பொழுது இப்பொழுது இந்த நஜ்முத்தீன் அய்யூபி சொல்வார், நான் ஒரு பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறேன். அந்த பெண் யார் என்று சொன்னால் ஸலாஹுத்தீன் அய்யூபியினுடைய வரலாற்றை நாம் பார்க்கலாம். எமது குழந்தைகளை பெறும்பொழுதே கனவுகளாக ஏதோ டாக்டராக ஏதோ இன்ஜினியராக இந்த வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் படித்து விட்டு வருத்தப்பட்டு செல்லக்கூடிய சம்பவம் அல்ல. இதே போன்று வரலாற்று கதாநாயகர்களை அல்லாஹ் எனது வயிற்றிலும் உதிக்க வைப்பாயாக. யா அல்லாஹ், இதே போன்று வரலாற்றினுடைய சிங்கங்களை எனது வாரிசிலும் நீ தேர்ந்தெடுத்து தருவாயாக. அன்றைக்கு இருந்த அதே தாத்தாரிய படையெடுப்புகள், அன்றைக்கு இருந்த அதே சிலுவை யுத்தங்கள், அன்றைக்கு அக்ஸாவை இழந்து மான மரியாதையை இழந்து யூதர்களினுடைய கால்களை நக்கிக் கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் தான் நாங்களும் வாழ்கிறோம். யா அல்லாஹ், அக்ஸாவின் கதாநாயகனை போன்று எங்களுக்கும் ஒரு கதாநாயகனை தா. இமாம் ஹுசைனை போன்று எனக்கும் ஒரு இமாம் ஹுசைனை பிறக்கவை. ஹாலித் இப்னு வலீதை போன்று எர்முக்கினுடைய கதாநாயகனை பிறக்கவை. ஈமானினுடைய அழைப்பாளராய், உஹதினுடைய மைதானத்தினுடைய தளபதியாய் முஸ்அப் இப்னு உமைர் கொடியை தூக்கி நின்றாரே, அந்த முஸ்அப் இப்னு உமைரை போன்று எனக்கு ஒரு குழந்தையை தா, நான் அவராக உருவாகுவேன் அல்லது எனது சந்ததியாவது அதே போன்று உருவாக்குவேன் என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த தலைப்புகள். கனவு கண்டால், நீயத்து வைத்தால் அல்லாஹ் உருவாக்குவான் என்பதற்கு நஜ்முத்தீன் அய்யூபியும் ஸலாஹுத்தீன் அய்யூபியும் ஒரு பெரிய ஒரு ரோல் மாடல். நஜ்முத்தீன் அய்யூபி சொல்கிறார், தனது சகோதரன் நஜ்முத்தீன் அய்யூபி சொல்கிறார், எனது சகோதரனே, நான் ஒரு பெண்ணை தேடுகிறேன். அந்த பெண் யார் தெரியுமா? உலகத்தில் எனது கரத்தை பிடிக்கக்கூடிய ராணி அல்ல, சொர்க்கத்தின் பக்கம் எனது கரத்தை கொண்டு அழைத்து செல்லக்கூடிய ஒரு ராணியை தேடுகிறேன். எனது சகோதரனே, நான் ஒரு பெண்ணை தேடுகிறேன். உலகத்தில் குழந்தை பெறக்கூடியவளை அல்ல, அவளோடு அல்லாஹ் எனக்கு உறவு கொள்ள வேண்டும். அவளுக்கு அல்லாஹ் ஒரு ஆண்மகனை கொடுக்க வேண்டும். குதிரை யுத்த வீரனாக நான் அவனை வளர்க்க வேண்டும். அவனை கொண்டு சிலுவை யுத்த வீரர்களினுடைய நஜீஸ் பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அக்ஸாவை சுத்தப்படுத்தக்கூடிய கதாநாயகனாக அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். நஜ்முத்தீன் அய்யூபியினுடைய சகோதரர் கோபப்பட்டு திரும்பி விடுவார். இப்படியும் ஒரு பெண்மணி உன்னை போன்று கனவு காண்பவள் இருப்பாளா? நாட்கள் கடக்குகிறது. ஈராக்கினுடைய திக்ரித்தினுடைய நகரத்தில் பள்ளியில் தொழுகை நடக்கிறது. நஜ்முத்தீன் அய்யூபிக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார். இப்பொழுது அந்த ஆசிரியர் ஒரு பெண்ணோடு பேசுகிறார். பேசிக்கொண்டு கோபமாக உள்ளே வருகிறார். இப்பொழுது தனது ஆசிரியரிடத்தில் உரிமையோடு கேட்கிறார், எதற்காக வேண்டி நீங்கள் அந்த பெண்ணிடத்தில் கோபப்படுகிறீர்கள்? எதற்காக வேண்டி அந்த பெண்ணிடத்தில் பேசும்பொழுது நீங்கள் முகத்தை கோபமாக வைத்தீர்கள்? இப்பொழுது அந்த ஆசிரியர் தனது மாணவன் நஜ்முத்தீன் இடத்தில் சொல்வார், அவளை அவன் தகப்பன் மரணிக்கும் பொழுது எனது கரத்தில் தான் அனாதையாக விட்டு சென்றார், நான் தான் அவளை வளர்த்தேன். இப்பொழுது அவர் சிறந்த அழகுள்ள பெண்மணியாக நிற்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிறார், எந்த ஒரு விஷயத்தை தள்ளி போட்டாலும் ஒரு பெண்ணினுடைய திருமண விஷயத்தை தள்ளி போட வேண்டாம் என்று. அவளுக்காக வேண்டிய எத்தனையோ ஆண்மகனை நான் கொண்டு நிப்பாட்டி விட்டேன். எந்த ஒரு ஆண்மகனை பார்த்தாலும் அவள் மறுக்கிறாள். எந்த ஒரு ஆண்மகனை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு அவள் விருக்குகிறாள். நான் அவளிடத்தில் கேட்டேன், உனக்கு என்ன ஆண்மகன் வேண்டும் என்று. அவள் சொன்ன முதல் வார்த்தை, உலகத்தின் கரம் பிடித்து நடக்கக்கூடிய ராஜா அல்ல, சொர்க்கத்தின் கரம் பிடித்து நடக்கக்கூடிய ஒரு ஆண்மகனை நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன். அந்த ஆண்மகனோடு நான் உறவு கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்கள் இருவருக்கும் ஒரு ஆண்மகனை தர வேண்டும். குதிரை யுத்த வீரனாக நான் பிறக்க வைக்க வேண்டும். அவனை கொண்டு அக்ஸாவை மீட்கக்கூடிய ஒரு சிறந்த அக்ஸாவின் கதாநாயகனாக நான் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்மகனைத்தான் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நஜ்முத்தீன் அய்யூபி அழுவார், உஸ்தாத், அவளைத்தான் நான் தேடுகிறேன். 2 நபர்களுக்கும் திருமணம் முடிகிறது. இந்த நஜ்முத்தீனுக்கும் அந்த பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் நாம் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிலுவை யுத்த வீரர்களை சிலுவையிலேயே அடைத்து சாகடித்த அந்த ஸலாஹுத்தீன் அய்யூபி பிறக்க ஆரம்பிக்கிறார். 8 வயது 9 வயதாக இருக்கும் பொழுதே வாப்பாவும் ராணுவ தளபதியாக இருப்பதினால் மகனையும் அந்த துறையிலேயே கொண்டு வந்து சேர்க்கிறார். நூருத்தீன் ஜங்கியினுடைய ராணுவத்தினுடைய ஒரு சிறிய வீரனாக இப்பொழுது மகனும் நின்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது நூருத்தீன் ஜங்கி எகிப்தின் மீது சிலுவை யுத்த வீரர்கள் வருகிறார்கள் என்பதற்காக வேண்டி படையெடுக்கும் பொழுது நூருத்தீன் ஜங்கி இந்த சிறுவனையும் கையில் அழைத்தவாறு எகிப்திற்கு வர ஆரம்பித்து விடுகிறார். வாப்பா ஈராக்கிலேயே இருக்கிறார். நூருத்தீன் ஜங்கியினுடைய கரத்தை பிடித்து முதலில் யுத்தத்திற்காக வேண்டி சிலுவை யுத்த வீரர்களை விரட்டுவதற்காக வேண்டி வரும் பொழுதே நூருத்தீன் ஜங்கியின் ராணுவம் வருகிறது என்று தெரிந்தவுடன் சிலுவை யுத்த வீரர்கள் அப்படி விரண்டு ஓடிவிடுகிறார்கள். இறுதியாக எகிப்தை நூருத்தீன் ஜங்கி தனது பக்கம் கொண்டு வருகிறார். இப்பொழுது நூருத்தீன் ஜங்கி மரணித்ததற்கு பிறகு எகிப்தினுடைய மற்ற ஆட்சியாளராக இன்னொருவர் உருவாகிறார். அவர் மரணித்ததற்கு பிறகு இந்த காலை இப்பொழுது முறுக்கேறிய காலையாக ஸலாஹுத்தீன் அய்யூபி இப்பொழுது எகிப்தினுடைய ஆட்சியாளராக அமர ஆரம்பித்து விடுகிறார்.